வணக்கம் மக்களே. உலகில் உள்ள உயிரினங்களிலேயே சிரிக்கக்கூடிய இனம் மனித இனம் மட்டுமே. சிரிப்பு என்பது சந்தோஷத்தின் அடையாளம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது உண்மை. நாம் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பற்றி ஒரு கதையை விளக்கமாக காணலாம். சிரிப்பு வாசனை. ஒரு ஊரில் மல்லிகை அரசன் என்கிற ஒரு அரசன் இருந்தான். அவனிடம் ஒரு அற்புதமான சக்தி இருந்தது. அந்த அற்புத சக்தி என்னவென்றால், அவன் சிரித்தால் போதும், ரொம்ப தூரம் வரை மல்லிகைப்பூ வாசம் வீசும். அதனால்தான் அவனுக்கு மல்லிகை அரசன் என்கிற பெயர் வந்தது. ஆனால் அவன் சிரிப்பு அவனையும் அறியாமல் எதேச்சையான சிரிப்பாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அவனுக்கு சிரிப்பை காட்டினால் கூட அவன் சிரித்தாலும் மனம் வராது. மல்லிகை அரசனுடைய பெயரும் புகழும் உலகெங்கும் பரவியது. மல்லிகை அரசன் இன்னொரு அரசனுக்கு கப்பம் கட்டிவிட்டு வந்தான். அந்த பெரிய அரசன் வெகு நாளாகவே மல்லிகை அரசனை வரவழைத்து அவன் சிரிக்கும்போது எப்படி அந்த மல்லிகை வாசனை வருகின்றது என்பதை உணர்ந்து பார்க்க ஆசைப்பட்டார். ஒரு நாள் மல்லிகை அரசனை தன்னுடைய அரச சபைக்கு வரவழைத்து சிரிக்கச் சொன்னார் அந்த பெரிய அரசர். திடீரென பிறர் சொல்வதற்காக சிரிக்கச் சொன்னால் எப்படி சிரிப்பு வரும்? எனவே மல்லிகை அரசன் அமைதியாகவே இருந்தான். அதை பார்த்த அந்த பெரிய அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ வேண்டுமென்றே சிரிக்காமல் என்னை அவமானப்படுத்துகின்றாய் என்று கூறி தனது காவலர்களை அழைத்து இந்த அரசன் சிரிக்கும் வரை சிறையில் அடைத்து வையுங்கள் என்று உத்தரவு போட்டான். காவலாளிகளும் மல்லிகை அரசனை சிறையில் அடைத்து வைத்தனர். தனக்கு நிகழ்ந்த பரிதாப நிலைக்கு அவன் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டான். அந்த சிறைக்கு எதிரிலே ஒரு போர் வீரன் இருந்தான். போரில் அவன் கால் முடமாகி விட்டது. அந்த போர் வீரனுக்கிடம் காதல் கொண்ட அரசி இரவு வேளையில் அங்கு எவருக்கும் தெரியாமல் வந்து போவது வழக்கமாக இருந்தது. இது பற்றி சில நாட்கள் கழித்து மல்லிகை அரசனுக்கும் தெரிய வந்தது. இருந்தாலும் நமக்கேன் வீண் வம்பு என்று ஒன்றும் அறியாதவள் போல் இருந்துவிட்டான். ஒரு நாள் அந்த அரசி மிகவும் தாமதமாக அந்த முடவன் வீட்டுக்கு வந்தான். போர் வீரனோ படுகோபத்தில் இருந்தான். தாமதமாக வந்ததற்காக அவளை அடித்தான், உதைத்தான். அந்த அரசியோ அவனது அடி உதைகளை வாங்கி கொண்டு மிகவும் பொறுமையாகவே இருந்தாள். வாயை திறக்கவே இல்லை. அவள் கொண்டு வந்திருந்த பலகாரங்களை எல்லாம் அவனுக்கு சாப்பிட கொடுத்தாள். அதை சாப்பிட்டான் அந்த முடவன். அவனுடைய கோபம் தணிந்தது. அரசியை பார்த்து அனுதாபப்பட்டான். உன்னை அடித்ததற்காக என் மேல் கோபமா அரசி என்று கேட்டான் போர்வீரன். கோபமா? 14 லோகத்தையும் கண்டதைப் போல மனமகிழ்ச்சி ஏற்பட்டது என்று கூறினாள் அரசி. இப்படி அந்த முடவனும் அரசியும் பேசிக்கொண்டிருக்கும் திண்ணைக்கு பக்கத்தில் குளிருக்காக பதுங்கி கொண்டிருந்தான் ஒரு சலவை தொழிலாளி. அவன் 2-3 நாளாகவே அவனுடைய காணாமல் போன கழுதையை தேடி கொண்டு வந்து கடைசியாக அந்த திண்ணைக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அவன் ஒரு சரியான வடிகட்டின மடையன். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தான். அரசி 14 லோகத்தையும் கண்டு வந்தது போல இருந்தது என்று சொன்னால் அல்லவா? அதை காங்கில் வாங்கியவன் அந்த சலவை தொழிலாளி இவள் 14 லோகத்தையும் பார்த்திருப்பதால் தன் காணாமல் போன கழுதையும் கூட பார்த்திருக்கக்கூடும் என்ற நினைப்பு வந்தது. உடனே அவர்களிடம் சென்று, தாயே, அங்கு எங்கேயாவது எனது கழுதையை கண்டீர்களா? நீங்கள்தான் 14 லோகத்தையும் பார்த்துவிட்டு வந்தீர்களே, என் கழுதையை 2-3 நாளுக்காக காணவில்லை தாயே என்று கேட்டான். இதையெல்லாம் எதிர் வீட்டிலிருந்து சிறையிலிருந்து ஒன்று விடாமல் பார்த்து கொண்டிருந்த மல்லிகை அரசனுக்கு தாங்க முடியாத சிரிப்பு வரவே வாய்விட்டு சிரியோ சிரி என்று சிரித்து விட்டான். உடனே மல்லிகை பூவின் வாசம் அந்த நகரெங்கும் பரவி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. தூக்கத்தில் இருந்த அந்த பெரிய அரசனும் மல்லிகை மனம் அறிந்து படுக்கையிலிருந்து எழுந்து விட்டான். மல்லிகை அரசனை அழைத்து வரச் சொன்னான். மல்லிகை அரசனும் வந்தான்.
அன்று நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் நீ சிரிக்க மறுத்துவிட்டாய். இன்று இந்த இரவு வேளையில் உனக்கு சிரிப்பு வர காரணம் என்ன என்று கேட்டான். மல்லிகை அரசன் காரணம் ஏதும் இல்லை என்று ஏதேதோ சொல்லி பார்த்தான். ஆனால் மறைக்காமல் நீ சிரித்ததற்கான உண்மை காரணத்தை இப்பொழுதே நீ சொல்லவில்லை எனில் நான் உன்னை கடுங்காவல் தண்டனைக்கு ஆளாக்கி விடுவேன் என்று சொன்னான் பெரிய அரசன். சரி, நமக்கென்ன வந்தது என்று மல்லிகை அரசன் தான் கண்ட காட்சிகளை ஒன்றுவிடாமல் அரசனிடம் சொல்லிவிட்டான். நடந்ததை அறிந்த பெரிய அரசன் அரசிக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்குமாறு உத்தரவிட்டான். மல்லிகை அரசனை அவன் நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுடன் இனி கப்பம் கட்ட தேவையில்லை என்று அவனுக்கு சலுகை தந்தும் சிறப்பித்தான். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.